வணக்கம் நண்பர்களே. காட்டில் இருப்பது பருத்தி, வீட்டில் இருப்பது செம்பருத்தி. என் மனதில் இருப்பது பெண்ணே நீ ஒருத்தி ஒருத்தி ஒருத்தி. கடலுக்கு அலை உண்டு, இடிக்கு மழை உண்டு, நாம் இருவருக்கும் காதல் உண்டு காதல் உண்டு காதல் உண்டு. மரங்களே மரங்களே கிளைகளை ஆட்டி விடாதே, பூக்களே பூக்களே நீ உதிர்ந்து விடாதே. ஏனென்றால் கீழே என் காதல் இருக்கின்றாள், அவளுக்கு காயமாகிவிடும் காயமாகிவிடும் காயமாகிவிடும். தூண்டில் சிக்கிய மீனும் உன் நட்பில் சிக்கிய நானும் துடிப்பது நிஜம்தான். மீன் துடிப்பது விடுதலைக்காக, நான் துடிப்பது உன்னுடைய காதலுக்காக, அன்புக்காக, பாசத்துக்காக. இப்படி எழுதிட்டு ஒரு பையன் இதெல்லாம் கவிதைன்னு சொல்லிக்கிட்டு தன்னை ஒரு கவிஞனாக அறிமுகப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அலுவலகத்துக்கு வந்தான். மக்கள் பிரதிநிதியான என்னுடைய முதலாளியை பார்த்து ஒரு பட்டன் செல் வேணும்னு கேட்க வந்திருக்கேன்னு தெரிவித்தான். எங்கேருந்துடா வர, என்னடா விஷயம்னு கேட்டால், திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளப்பிணரி கிராமத்தை சேர்ந்தவன், என் பேர் கவிதை கோபால்னு சொன்னான். சினிமா ஆசையில் ஊரை விட்டு வந்துட்டேன்னு சொன்னான். அவனுக்கு அறிவுரை சொல்லி ஊருக்கு போக டிக்கெட் எடுத்து தரோம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பையனை பேட்டி எடுக்கிறேன்ற பேரில் சில யூடியூப் சேனல்லாம் கூப்பிட்டு அவன்கிட்ட கேள்வியாக கேட்டு அவன் கவிதையை படிக்க சொல்லி அவனை கிண்டல் செஞ்சு வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டு அவங்க வியூஸை அதிகரிச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் பணமும் சாப்பாடும் கொடுத்து அந்த பையனை அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்த வேலை சோத்துக்காக யாரையாவது எதிர்பார்த்துட்டு தான் அந்த பையன் இருப்பான். சாலிகிராமம் அருணாச்சலம் சாலையில் இப்போ வந்தால் இப்போ கூட பார்க்கலாம், அங்கங்கே நின்றுட்டுருப்பான் அந்த பையன். பரிதாபமாக நிற்பான். ஊரில் அவனது குடும்பம் நல்ல நிலையில் இருக்குது. தந்தைக்கு உதவியாக இருந்து தன்னுடைய வாழ்வையை மேம்படுத்தி கொள்ளலாம் அந்த பையன். ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்துக்காகவே காலத்தையும் அவனுடைய வாழ்க்கையும் பாழாக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் அந்த பையனோட வீடியோக்கள்லாம் கொஞ்சம் வைரலாக போச்சு. அது மறையிறதுக்குள்ளே இப்போ மதுரையிலேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்திருக்கார். தன்னை பிசியோதெரப்பி டாக்டர் ஆக்டர் என்று சொல்லிக்கொண்ட ஒரு ஆர்வக்கோளாறு. நடிப்பு அரக்கன் வேறு சொல்லிக்கிறார் அவரை. கர்ணன் படத்தில் சிவாஜி கணேசன் அம்புகள் தைத்த நிலையில் தேரின் சக்கரத்தில் சாய்ந்திருக்கும் காட்சியை இந்த மனிதர் ரீக்ரியேஷன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி, அதுவும் சிவாஜியை விட சிறப்பாக செஞ்சுதா சொல்லி பிதட்டிக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நடிகர் சூர்யா நடித்த கஜினி படத்தில் ஒரு காட்சி, சூர்யா தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய பாதுகாவலர்களுக்கு விரல் அசைப்பில் கட்டளை இடுவார். அந்த காட்சியையும் ரீக்ரியேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு நடித்து விட்டு தான் சூர்யாவை விட சிறப்பாக நடித்ததாக சொல்லி கேவலப்படுறார். இருந்தாலும் நடிகர் தனுஷை போல நடிப்பதாக சொல்லிக்கொண்டு பலரின் நகைப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார். தற்போது சென்னையில் வலம் வரும் அவரை கவிதை கோபாலை போல பல யூடியூப் சேனல்கள் பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கேள்விகளை கேட்டு அவர் நடிக்க சொல்லி கிண்டல் செஞ்சு அதனையும் அந்த நபர் போய் நம்பி கோபத்தோடு பல சேனலில் சண்டை போட்டு வரார். அந்த காட்சிகளை உள்ளடக்கிய வீடியோக்களை தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகிட்டுருக்கு. தனக்குள் ஒளிந்து கிடக்கிற திறமையை மேலும் மேலும் மெருகேற்றிக்கிட்டு அதற்கான பயிற்சிகளில் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு எங்கே எப்போது வெளிப்படுத்த வேண்டுமோ அப்போது வெளிப்படுத்தி தங்களுக்கு வர்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நட்சத்திரங்களாக திரை உலகில் உயர்ந்தவர்களை விட கவிதை கோபால், நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் போன்றவர்களாம் சமூக ஊடகங்களில் ரீல்ஸு, இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு அதனை பார்த்து ரசித்தவர்களை விட சிரித்தவர்களும் கடுப்பானவர்களும் தங்களை ஆதரிக்கிறார்கள் எண்ணிக்கொண்டு தங்கள் எதிர்காலத்தை வீணடித்து கொண்டிருப்பவர்கள் தான் அதிகம். சினிமா ஆசையில் சென்னைக்கு வந்த பல பேர் விடாமுயற்சியோடு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் விழுந்து போனவர்கள் தான் அதிகம். இன்றைக்கு திரையுலகம் கூட அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி தெரியல. நிறைய படங்கள் ஓடிடியில் தான் வந்துட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் மூட்டை கட்டிட்டு தங்களுக்கு என்ன வாய்க்குதோ, என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இப்படிலாம் போட்டால் சினிமாவில் ஜெயிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு தயவுசெய்து சென்னை பக்கம் வராதிங்க. அதுபோல் இந்த யூடியூப் சேனல்லாம் தங்களை வளப்படுத்தி கொள்வதற்காக இந்த மாதிரி வர்றவங்களை வச்சு கேலியும் கிண்டலும் செஞ்சு அவங்கள அவமானப்படுத்துறதை தயவு செஞ்சு விட்டுடுங்க. பாவம் அவங்க. இந்த பதிவு குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.